இன்னைக்கு ஐஸ்வர்யம் பணம் என்பது இன்றைக்கு தேவைக்கு ரொம்ப இதுவா இருக்கு இன்றைய காலகட்டம். பெரும்பாலும் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த வாழ்வியலை நோக்கிய பரிகாரம் நிறைய பரிகாரங்கள் இருக்கு. நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் அந்த பால் பொங்கி வழும்போது நமக்கு அந்த குடும்பத்தில் இந்த ஐஸ்வர்யங்கள் அப்படி பெருகும் என்பது. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மோசஸ் எல்பி ஜோதிடர், சென்னையிலிருந்து. என் உயிரான ஈசனை முன்னிறுத்தி அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி இன்று ஒரு புதிய ஒரு தகவலோட முக்கியமான விஷயம். ஏன்னா இன்னைக்கு ஐஸ்வர்யம் பணம் என்பது இன்றைக்கு தேவைக்கு ரொம்ப இதுவாக இருக்கு இன்றைய காலகட்டத்துக்கு. ஸோ அதை எப்படி நம்மளுடைய வாழ்வியல் பரிகாரம், ஏன்னா பெரும்பாலும் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த வாழ்வியலை நோக்கிய பரிகாரம் நிறைய பரிகாரங்கள் இருக்கு. நம்ம செய்யக்கூடிய விஷயங்களே வைத்து அதையே இன்னும் சிறப்பாக செய்யும் போது நம்மளுடைய நீடட் திங்ஸ், அதாவது நம்மளோட தேவைகள் ஆல்மோஸ்ட் அதில் ரீச் ஆகுற மாதிரி இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம பெரும்பாலும் இந்த வாழ்வியல் சார்ந்த பரிகாரங்கள் நம்மளுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டே வாழணுன்ற மாதிரி நம்மளோட டெய்லி நடைமுறை இருக்கிற விஷயங்களில் அதில் இருக்கக்கூடிய சூட்சமங்களை உணர்ந்து நம்ம செய்யும் போது நம்ம வாழ்க்கை மிக பிரகாசமாகவும் இருக்கும், பொருளாதார வளர்ச்சி இருக்குங்க. ஸோ அதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். என்னன்னாக்கா, நம்ம இந்த புது மனை புகு விழா நம்ம பெரும்பாலும் என்ன சொல்லுவோம்னா, இப்போ ஒரு வீடு மாறனா பால் காய்ச்சறது அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அந்த பால் காய்ச்சல் நிகழ்வு அங்கே நடக்குதுன்னு நம்ம செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா அந்த பால் பொங்கி வழும்போது நமக்கு அந்த குடும்பத்தில் இந்த ஐஸ்வர்யங்கள் அப்படி பெருகும் என்பது நம்மளுடைய ஒரு ஐதீகத்தில் நம்ம கடைபிடிச்சிருக்கோம். இது மூட நம்பிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மூட நம்பிக்கைலாம் இல்லைங்க, இது மிகப்பெரிய அறிவியல் சார்ந்த விஷயம் இருக்கு. ஏன்னா நம்ம பாலை என்ன சொல்லுவோம்னா சந்திரன் சொல்லுவோம் இல்லைங்களா. காலபுருஷ தத்துவத்தில் பார்த்தீங்கன்னா 2ஆம் இடம் சந்திரன் உச்சம், அதாவது பால் பொங்குவது என்பது உச்சம் அடைகிறது. அந்த பௌர்ணமி நிலவுக்கு ஈக்குவலாக நம்ம அதை சொல்லலாம். ஏன்னா அப்போ சந்திரன் ஒரு இடத்துல உச்சம், எங்க 2ஆம் பாவத்தில் உச்சம்னா அதுதான் தனம் வருமானத்தை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானமா இருக்கு. ஸோ அதை நம்ம இங்க பால் காய்ச்சல் வழியாக உச்சமடைய செய்யும் போது நம்மளோட உடம்புல இருக்க சுவாதிஷ்டான சக்கரம் பார்த்தீங்கன்னா நல்ல எக்ஸ்பான்ஷன் கிடைக்குங்க. அந்த சுவாதிஷ்டான சக்கரம் எவ்வளவு தூரம் ஒருத்தருக்கு எக்ஸ்பான்ஷன் நல்லா இருக்கோ அவங்களோட குடும்பத்துல பார்த்தீங்கன்னா நல்ல ஐஸ்வர்யம் இருக்கும், மகிழ்ச்சி பொங்கும், பண வரவெல்லாம் வருமானம் பெருகும். ஸோ இந்த மாதிரி பொருளாதார மேன்மையடைறதுக்கு இது முக்கிய காரணமா இருக்கு. இதுக்காக நம்ம டெய்லியும் தினம் ஒரு வீடு போய் பால் காய்ச்சணும்னு அவசியம் இல்லைங்க. ஒண்ணுமே இல்லை, டெய்லியும் எப்படியும் நீங்க காஃபி டீ குடிக்க தான் போறோம் நம்ம. ஸோ அந்த காஃபி டீ குடிக்கக்கூடிய அந்த நிகழ்வுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம எப்படியும் பாலை காய்ச்சி தான் குடிப்போம் இல்லைங்களா. அந்த பால் காய்ச்சும் போது அந்த பால் பொங்கி வரும்போது அதை அழகா அப்படியே கொஞ்சம் மைல்டு ஃப்ளேம்ல அப்படியே வச்சுட்டு அந்த பொங்கக்கூடிய அந்த நிகழ்வை, அந்த பொங்கி பால் பொங்கி அந்த அந்த அப்படியே நிறைவா இருக்கக்கூடிய அந்த நிகழ்வை நீங்க ஒண்ணும் இல்லை, ஒரு நிமிடம், அதாவது ஒரு ஹாஃப் செகண்டுக்கு மேல ஒரு நிமிடம் அந்த பொங்கக்கூடிய நிகழ்வை மட்டும் நீங்க ரசிச்சு இருந்தீங்கன்னாவே நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு ரசிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளோ உங்களோட சுவாதிஷ்டானத்தோட தன்மைகள் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு எக்ஸ்பான்ஷன் கிடைக்கும். அந்த எக்ஸ்பான்ஷன் அது எவ்வளவுக்கு எவ்வளவு விரிவடையுதோ அந்த அளவுக்கு குடும்பத்துல மகிழ்ச்சி ஐஸ்வர்யங்கள் பெருகும், வருமானம் பெருகும், பணவரவு அதிகமாகும். இவ்வளோ விஷயங்கள் அதுக்குள்ள இருக்குங்க. நாம பார்த்தீங்கன்னா ஏதோ காலைல கடமைக்காக ஏதோ ஒன்று டீயா போடுறோன்ற பேர்ல ஏன்டா வெறுப்பா போய் உட்காந்து நீங்க குளிச்சுட்டு பண்ணணும், குளிக்காம பண்ணணும்லாம் அவசியமே இல்லை. நீங்க இந்த விஷயத்தை ரசிச்சு செய்யணும், அவ்வளவுதான் இந்த விஷயம். ஏன்னா நீங்க இது சில பேர் கேட்பாங்க, காலைல குளிச்சுட்டு தான் நான் போய் பால் காய்ச்சணுமா? அது முன்னாடி இருந்துச்சு. முன்ன காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பெண்கள் அடுப்பறைக்கு போகும்போதே குளித்து தான் போகணும், அடுப்பறைக்குள்ளேயே போவாங்க. இப்போ இருக்கிற விஷயங்களுக்கு ஃபாஸ்ட் வேர்ல்டு இருக்கும். ஏன்னா இப்போ எல்லாமே நைட்ல தான் ஒர்க் பண்றாங்க, டேல தூங்குறாங்க. ஸோ அப்போ அந்த நிகழ்வு எப்பெல்லாம் நீங்க பால் காய்ச்சுறீங்களோ, எப்பெல்லாம் நீங்க ஒரு டீ போட்டு பால் காய்ச்சுறீங்க, அப்போ அந்த நிகழ்வை மட்டும் நல்ல ஒரு ரசிச்சு அந்த பால் காய்ச்சி பொங்கி வர்றதை அப்படியே நீங்க உங்களை அப்படியே அதை பொங்க பானை சொல்லுவோம் இல்லையா. அதனாலதான் தையில நம்ம சூரியனுக்கு பொங்கல் வைக்கும் போது அந்த பால் பொங்கும் போது அந்த பானை பொங்கல் பொங்கும் போது அந்த நம்ம பொங்கலும் சொல்ற மாதிரி இதே பொங்கல் இந்த விஷயம் இங்க ஏன்னா அண்டத்துல நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் பிண்டத்துல நடக்கும் என்பது விதி. ஸோ அதனால இது ரூலும் கூட. ஸோ அதனால நீங்க இங்க வெளியே எக்ஸ்டர்னலா செய்யக்கூடிய ஒரு விஷயம் இன்டர்னலா அங்க பொங்குமானா உறுதியா பொங்கும். ஆனா நீங்க அதை நல்ல ஒரு மகிழ்ச்சியான உணர்வோட அதை நீங்க செய்து அந்த பால் பொங்கி வரும்போது உங்க குடும்பத்தில் ஐஸ்வர்யம் பெருகும், பொருளாதாரம் அனைத்து விஷயங்களும் நடக்கும். இதனாலதான் பெண்களை ஒரு மகாலட்சுமி அம்சம் நம்ம சொல்லுவோம். ஏன்னா அவங்களுக்குள்ள அவ்வளோ ஒரு மிகப்பெரிய ஒரு ஆற்றல் சக்தி இருக்கு. அதை சரியான முறையில நம்ம கையாளும் போது அந்த சக்தி குடும்பத்துக்கு பார்த்தீங்கன்னா குடும்ப வளர்ச்சிக்கு மேன்மைக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஆற்றலா இருக்கு. அதான் சொல்றேன், நீங்க ஒவ்வொரு வீட்லயும் உங்களுடைய இனி நீங்க பொங்கும் போத பால் பொங்க வைக்கும் போதெல்லாம் இந்த ஒரு செயலை நீங்க செஞ்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில
அனைத்து விஷயங்களும் தேவை. நீங்க இல்லைன்னா நீங்க அது பால் பொங்கும் போது உங்களோட தொப்புளுக்கு அடியில் சும்மா வெறுமனே ஒரு கையை வச்சுக்கிட்டு, ஏன்னா தொப்புளுக்கு அடியில் தான் சுவாச சக்கரம் இருக்கு. ஸோ அதனால அந்த இடத்துல சும்மா வெறுமனே கையை வச்சு கூட நீங்க செய்யணும்னாலும் செய்யலாம். அப்படி செய்தாலும் உங்களோட பலன் இன்னும் கொஞ்சம் நிறைய இருக்கும். ஆனா இதுல முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, அந்த உணர்வு, அந்த மகிழ்ச்சி, அந்த உணர்வோட நீங்க இங்க அது எந்த சைடு ஊத்துனாலும் நீங்க கவலையப்படாதீங்க. அது எந்த சைடு ஊத்துனாலும் நமக்கு நல்லா தான் கிடைக்கும். ஸோ அதனால அந்த ஒரு நிகழ்வுக்குள்ள போகாம அந்த பொங்கி வரக்கூடிய நிகழ்வை மட்டும் நீங்க அப்படியே ரசிக்க உங்கள் வாழ்வில் இன்பம், மகிழ்ச்சி, சந்தோஷம் அனைத்தும் பார்த்தீங்கன்னா அப்படியே பொங்கி நிறைவா இருக்குங்க. ஸோ இனி பால் பொங்கும் போதுல எந்த ஒரு நிகழ்வு வச்சு சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில் இன்பம், மகிழ்ச்சி, சந்தோஷம் அனைத்தும் பொங்கும். மேலும் ஒரு நல்ல ஒரு காணொலியில உங்களை சந்திக்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு பகிருங்க. மேலும் இன்னொரு நல்ல ஒரு தகவலோடு மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.